எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் என் இயேசுவுக்கே சொந்தம். இன்றைக்கு ஒரு புதுவிதமாக வெஸ்டர்ன் மியூசிக்கில் ஒரு பீஸு வாசிக்க போகிறேன். ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டு, இது ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டான லெவல். இது ஒரு பியானிஸ்ட்டு, ஃப்ரெஞ்சு பியானிஸ்ட்டு, பியானோ பிளேயர்னு சொல்லக்கூடாது, பியானிஸ்ட்னு சொல்லணும். பியானோ பிளேயருக்கு பியானிஸ்ட்னு சொல்லணும். ஃப்ரெஞ்சு பியானிஸ்ட்டு ரிச்சர்ட் கிளைடர்மேன். என்னுடைய பேர் தான் ரிச்சர்டு. அவருக்கும் நமக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. ஆனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த ஜிம்மி ஸ்வாகத், நம்ம காஸ்பல் ஊழியக்காரரு. அவருடைய காம்போசிஷன்ஸு, சில ஊழியக்காரனுடைய வெஸ்டர்ன் காம்போசிஷன்ஸ் ரொம்ப ஈடுபாடாக இருக்குது எனக்கு. இந்த ரிச்சர்ட் கிளைடர்மேன்கிறவர் மிகப்பெரிய பியானோ பிளேயர். அவர் ஏ மைனரில் ஒரு பீஸு வாசிருக்கார், கம்போஸ் பண்ணியிருக்கார். அது 315 மில்லியன் வியூவர்ஸ் போயிருக்கு. 315 மில்லியன் வியூவர்ஸ். இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ரீச். அது நம்மலாம் எங்கேயோ இருக்கிறோம். ஆனால் அது கேட்கும்போது அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்ம ஏன் இந்த பீஸை வச்சு ஒரு ரூட்டு போடலாம்? அது வேறு ரூட்டு, பட் ஏ மைனரில் அவர் வாசிருக்காரு. நான் என்ன பண்ணேன்னா, டி சஸ்பெண்டட் டூவில் ஆரம்பித்து ஏ மைனர் இ மைனரில் கொண்டு வந்து நடுவில் ப்ரோக்ரெஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு எண்டில் அதே மாதிரி இ மைனர், ஏ மைனர், டி சஸ்பெண்டட் டூ இதை வச்சு முடிச்சிருக்கிறேன். பொதுவாக ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ கட்டடம் கட்டுறதுக்கு பிளாக்ஸ் வைக்கணும் இல்லையா, செங்கக்கல். ஃபாரினில் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி வேணாலும் கட்டுவாங்க. நம்ம செங்கல் வச்சு கட்டுறோம். வேறு இப்போ கான்க்ரீட் என்னமெல்லாம் போடுறாங்க, ஹாலோ பிளாக்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஹாலோ பிளாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. சி மேஜர் கார்டு, ஜி மேஜர் கார்டு, ஏ மைனர் கார்டு, எஃப் மேஜர் கார்டு. இந்த 4 கார்ட்ஸில் தான் சார் நிறைய வெஸ்டர்ன் மியூசிக், பாப்புலர் சாங்ஸ் எல்லாம் இதுதான் சார். இதுதான் பாப் மியூசிக், ராக் மியூசிக். இந்த கார்ட்ஸு நான் உங்களுக்கு எல்லாம் விவரமாக சொல்கிறேன். நிறைய டீச்சிங் பண்ண போகிறேன். பாப் மியூசிக்னா என்ன, ராக் மியூசிக்னா என்ன, ஜாஸ் மியூசிக்னா என்ன, ப்ளூஸ்னா என்ன. ஃபண்டமெண்டல் மோடு வெஸ்டர்ன் மியூசிக்கில் 7 ஃபண்டமெண்டல் மோடு தான் சார். அந்த 7 ஃபண்டமெண்டல் மோடுக்கும் என்ன கர்நாடக சங்கீத ராகங்கள்னு சொல்லி கிரிகோரியன் சாண்ட்னு ஒன்று இருக்குது, 7 மோட்ஸ்ன்னு இருக்குது. எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த சி மேஜர் கார்டு, ஜி மேஜர் கார்டு, ஏ மைனர் கார்டு, எஃப் மேஜர் கார்டு, இதை வச்சு தான் பாப்புலர் சாங்ஸ். இந்த கார்ட்ஸில் தான் வெஸ்டர்ன் மியூசிக்கில் நிறைய பாட்டு வந்திருக்குது. இப்போ இந்த பீஸு நான் டி சஸ்பெண்டட் டூவில் ஆரம்பித்து இ மைனருக்கு போய் ஏ மைனரில் முடிக்கிறேன். நடுவில் நிறைய கார்ட் ப்ரோக்ரேஷன், ஒரு டிஃப்ரெண்ட்டு ஆக்சிடென்டல் கார்ட்ஸ் ப்ரோக்ரேஷன், ஒரு வித்தியாசமான ஹை ஸ்டாண்டர்ட். இதை கேளுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஐயா, 315 மில்லியன் வியூவர்ஸ்யா, நம்ம எங்கேயோ இருக்கோம். அதே ஸ்டாண்டர்டு தான் இது. இப்போ இந்த நான் வாசிக்கிறேன்ல சார், இது ஹார்மோனியத்தில் வாசிக்கிறேன். இதை இந்த கார்ட்ஸ் ப்ரோக்ரேஷனை நீங்கள் கற்றுக்கிட்டு, எவ்வளோ பெரிய பியானோ பிளேயராக இருந்தாலும் இந்த கார்ட்ஸை நீங்கள் பியானோவில் வாசிங்கன்னா, இந்த கார்ட்ஸையும் மெலடியும் நீங்கள் பியானோவில் வாசிங்கன்னா, இது வேறு லெவலுக்கு போய்டும் சார். இது இன்டர்நேஷ்னல் லெவல். இது இப்போ சொல்கிறது புரியுதுங்களா? இந்த கார்ட் ப்ரோக்ரேஷனை நீங்கள் பியானோவில் மெலடியும் கார்ட்ஸும் ப்ளே பண்ணிங்கன்னா, அந்த ரிச்சர்ட் கிளைடர்மேன் லெவலுக்கு நீங்கள் வாசிடலாம். அதுதான் சூத்திரம், அதுதான் கிராமர், அதுதான் கணக்கு வழக்கு, அதுதான் இலக்கணம். இதை நாங்கள் பண்ணுறதை இப்போ நான் ஹார்மோனியத்தில் சும்மா சாதாரண ஹார்மோனியத்தில் வாசிக்கிறேன். நயகரா ஃபால்ஸை பற்றி சொன்னேன் இல்லையா. ஒரு சின்ன ஓடை, ஒரு சின்ன தண்ணி இப்படி ஓடி விழுகுது. அதை நான் போய் பார்த்துருக்குறேன். அங்கேருந்து நயகரா ஃபால்ஸ் உருவாகிற இடம் வரைக்கும் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரம் நான் கார்லேயே போய் பக்கத்துலேயே நடந்து பக்கத்தில் நின்று பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்து போயிருக்கிறோம். பார்த்தா அவ்வளோ பெரிய நயகரா ஃபால்ஸ். அது மாதிரி இந்த சின்ன ஓடை மாதிரி தான் இந்த ஹார்மோனியத்தில் போடுற பீஸு. இந்த பீஸை ஒரு பெரிய பியானோ பிளேயர், எவ்வளோ பெரிய மேதைகள் இருக்காங்க, பியானோ மேதைகள், பியானிஸ்ட், அவங்க அதெல்லாம் அந்த பீஸை மெலடி பாடிட்டு வாசிட்டு அந்த கார்ட்ஸ் ப்ரோக்ரேஷன் இதை பண்ணாங்க அப்படின்னா அந்த லெவலு போகும், இன்டர்நேஷ்னலாக ரீச் ஆகும். ஆனால் நம்ம எங்கேயோ உட்கார்ந்துருக்குறோம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் எதை கொண்டும் எவரை கொண்டும் எதை வேண்டுமானாலும் செய்வார். இன்னைக்கு காலம்பர நான் ஜெபிச்சுட்டு மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஆறுதல் வந்துச்சு, ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தாரு. சமாதான நதியை போல புரண்டு போக செய்கிற தேவன் தானே. எவ்வளோ கவலைகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், தேவைகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும் கூட
ஆண்டோடைய சமாதானம் நமக்கு இருக்கும் பொழுது எதுவுமே பக்கத்தில் தடையாக நிற்க முடியாது. வந்து உட்காரும் பொழுது இந்த ஒரு தாட்டை கொடுத்தார் ஆண்டவர். அழகாக நேர்த்தியாக இதை வாசிக்கிறேன், இதை கேளுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் அந்த லெவல், அந்த ரீச் ஆகிற லெவல் இது. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பீஸை நீங்கள் கேளுங்க. இப்போ இந்த பீஸ் கேளுங்க. டி சஸ்பெண்டட் 2ல் ஆரம்பித்து எண்டில் ஏ மைனரில் முடிக்கிறேன். ஆக்சுவலாக ஏ மைனர் பீஸ் தான் இது. ஆனால் டி சஸ்பெண்டட் 2ல் ஆரம்பித்து இ மைனரில் கொண்டு வந்து நடுவர் நிறைய கார்ட்ஸ் ப்ரோக்ரேஷன் பண்ணிவிட்டு எண்டில் டி சஸ்பெண்டட் 2 வந்து ஏ மைனர் வந்து இ மைனர். ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரோக்ரேஷன். அதாவது இது வந்து 3/4ல் வால்ஸ் டைமிங்ஸில் 2 2 3 1 2 3 1 2 3 1 2 3 அதை போட்டிருக்கேன். இந்த கார்ட்ஸ் ப்ரோக்ரேஷனில் சி மேஜர் கார்டு, ஜி மேஜர் கார்டு, ஏ மைனர் கார்டு, எஃப் மேஜர் கார்டு 4 வருது. இதுதான் ரொம்ப பாப்புலரான வெஸ்டர்ன் மியூசிக்கில் அமைக்கப்பட்ட கார்ட்ஸ். இந்த கார்ட்ஸை வச்சு தான் அமைக்கிறாங்க. இதை நீங்கள் தாளத்தை மாற்றி பண்ணிட்டீங்கன்னா 5/8ல் 9/8ல் 2/4ல் 7/8லலாம் பண்ணிங்கன்னா இதே பாப் மியூசிக்காகவும் ஆகிடும், ராக் மியூசிக் ஆகிடும், ரேப் மியூசிக்காகவும் ஆகிடும். அதுதான் மியூசிக்கு இலக்கணம், கிராமர். நிறைய ஒண்டர்ஸ் இருக்குது சார், மியூசிக்கில் நிறைய ஒண்டர்ஸ், அற்புதங்கள், அதிசயங்கள்லாம் இருக்குது. இப்போ நான் வால்ஸ் டைம்ஸில் வாசிக்கிறேன். இதில் சி மேஜர் கார்டு, ஜி மேஜர் கார்டு, ஏ மைனர் கார்டு, எஃப் மேஜர் கார்டு ஃபுல்லாக வருது. இதுதான் பாப்புலர் வெஸ்டர்ன் மியூசிக்கில் வருகிற கார்டுகள். இதை வச்சு தான் நான் ப்ரோக்ரேஷன் பண்ணியிருக்கேன். நான் நடுவில் நிறைய கார்ட்ஸ் மாற்றிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி இதை நீங்கள் பியானோவில் மெலடியும் பியானோவும் வாசி கலக்குனீங்கன்னா இது இன்டர்நேஷ்னல் லெவல் பீஸ். இது ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட். இப்போ கேளுங்க. டி சஸ்பெண்டட் 2ல் ஆரம்பிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் பிரயோஜனப்பட்டோம். இப்போ நான் ஹம்மிங்கில் பாடினேன் இல்லையா, கார்ட்ஸ் வாசிட்டு வெஸ்டர்னைஸ்டாக, அதே ஹம்மிங் அதே மெலடியை ஸ்வரத்தில் பாடிட்டு அதே கார்ட்ஸ் வாசிக்கிறேன் பாருங்கள். ஸ்வரத்தில் பாடிட்டு அந்த கார்ட்ஸு பாருங்கள்.
எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன்.